ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் குரட்டை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி வருது. தனிமையில் தூங்கும் பொழுது பரவாயில்லை, யாராவது அருகில் தூங்கும் பொழுது நாம் அதிக அளவு குரட்டை விடும் பொழுது அது அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து குரட்டை விடுவது பல்வேறு பிரச்சனைகளையும் சொல்கிறது என ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றானது மூக்கு, வாய், தொண்டை, மூச்சுக்குழல் வழியா நுரையீரலுக்கு செல்லுது. இந்த பாதையில எங்காவது தடை ஏற்படும் பொழுதுதான் குரட்டை ஏற்படுது. நம்ம தூங்கும் பொழுதுதான் தொண்டையில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வடைந்து ஓய்வெடுக்கும் போது மூச்சு பாதையின் அளவு இயல்பாகவே குறுகலாகிவிடும். இப்படி குறுகிய பாதையில சுவாச காற்று செல்ல முற்படும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தமே குரட்டை என நம்ம சொல்கிறோம். இந்த குரட்டை தொப்பை அதிகமாக இருப்பவர்களுக்கும், ஆஸ்துமா நோயாளிகளுக்கும், சைனஸ் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் ஏற்படும் என சொல்லப்படுது. தொண்டையில மூக்குல சதை வளர்ச்சி இருந்தாலும் குரட்டை வரும். மூக்கு இடைச்சுவர் வளைவு காரணங்களாலும் குரட்டை வரும். சளியுடன் கூடிய மூக்கடை, தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன், கழுத்தை சுற்றிலும் கொழுப்பு இவையும் குரட்டை ஏற்பட காரணமாகிவிடுது. அதிக அளவு புகைப்பிடிப்பவர்களுக்கும் மது அருந்துபவர்களுக்கும் இந்த குரட்டை ஏற்படும். குரட்டை பிரச்சனை இருந்தால் இதய துடிப்பில் வித்தியாசம், இதய தசைகள் வலு குறைவது, ஹார்ட் அட்டாக் என பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்றாங்க. அதுபோல சில நேரங்களில் மூச்சு திணறுவது போல இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டும். ஏன்னா இதயம், நுரையீரல், தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களின் அறிகுறியாக இவைகள் இருக்கலாம் என மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால குரட்டை சத்தம் அதிகமா இருப்பவங்க இதய நோய், நுரையீரல் நோய், தொண்டை நோய்கள் போன்றவற்றிற்கு ஆளாகி இருக்காங்களா என்பதை பரிசோதனை செய்து கொள்வதோட உடனடியா மருத்துவரை சந்தித்து ஆலோசனையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என சொல்றாங்க. குரட்டை ஆரம்ப நிலையில இருந்தா சில எளிய தீர்வுகளை நம்ம முயற்சி செய்யலாம். மல்லாந்து படுக்காம ஒரு பக்கமா படுத்து பழகலாம். தொடர்ந்து குரட்டை பிரச்சனையால நீங்க அவதிப்பட்டு வந்தா மருத்துவரை சந்தித்து அதற்கான ஆலோசனைகள் பெறுவது முக்கியம் என சொல்றாங்க மருத்துவ வல்லுநர்கள்.